32 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி நீசம் பெற்றாலும் திரிகோணத்தில் இருக்கிறது அற்புதம். கலை ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஆனா அதே சமயம் 7 சனி இருக்கு. இப்ப போய் படம் எடுக்க போனீங்கன்னா படம் பாதி நின்று போகும். திசாபுத்தி ரொம்ப வலுவா இருந்தாலும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு எடுக்கும் போதே தடை போட்டா அப்படின்னு நினைக்க கூடாது. சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த கிரக நிலையில சனி கிரகமானது மிக வலிமையான நிலையில போகும்போது தான் சில விஷயங்கள் இருக்கணும். அதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மாதிரி. அதெல்லாம் நல்ல நேரத்தில் சம்பாதிச்சது சரியில்லாத நேரத்தில் விட்டுறக்கூடாது. 6ல் சனி இருக்கும்போது எப்படி இருந்தது? 2012, 2013, 2014 ரொம்ப வேகமாக அவங்க வண்டி வந்திருக்கு. 2015, 16 கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இது 17, 18, 19 வரைக்கும் இருக்குங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப குரு நகரத்தில் இருக்கிறது எப்படின்னா கொஞ்சம் வெளிச்சம் காட்டுற மாதிரி. இருட்டில் போறவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. ஆனா ரோடு வந்து வீக்கா தான் இருக்கு. ஸ்லோவா தான் போகணும். வெயிட் கொஞ்சம் கம்மி வச்சுட்டு தான் போகணும். ஆனாலும் இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுனால செய்தொழில கொஞ்சம் லாபம் வரும். ஏதாவது விரயம் பண்ணா கூட கூடுதல் விலைக்கு போய் கடனை அடைபட வைக்க முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த முடிவெடுத்து இன்னைக்கு வந்து கடனை அடைக்கிறதுக்கான வேலை செய்வீங்க. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலவீனம் அகன்று சிறப்புகள் பெற நீங்க குலதெய்வத்தை வழிபடுறது சிறப்பு. இன்னைக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபட மாலை 6 to 7, அதாவது இருட்டில் தான் பண்ணணுங்கிறது. வழிபடும் போது காவல் தெய்வம். அதுக்காக உங்களுக்கு அந்த சிரமங்கள் நீங்கும். திருட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கும்.